ஹலோ வணக்கம். நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் கோதுமை ரவை கிச்சடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுப்பில் வானொலி வச்சுருங்க. வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தாளிக்க சேர்த்துருங்க. 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு, ஒரு கேரட், 5 பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கவும் அதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு, நான் 150 கிராம் கோதுமை ரவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அது எந்த கப்பில் நம்ம அளக்கிறோமோ அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. நான் இந்த கப்பில் 3/4 கப்பு இருந்துச்சுங்க. அதுலேயே 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா தளதளன்னு கொதிக்கவும் நம்ம வறுத்தெடுத்த கோதுமை ரவையை சேர்த்து அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கிளறி இறக்கினா சூப்பராக கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிருங்க. சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டுகள்லாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க. அது சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். 150 கிராம் கோதுமை ரவை கிச்சடி 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள். நன்றி, வணக்கம்.